ஹலோ சினிஃபைல்ஸ். நம்ம சேனல் ரியாக்ஷன் வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. பட் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதுக்கு நான் எந்நேரமும் வீட்டில் இருக்கிறது இல்லைல்ல. நான் எப்போயாவது தான் வீட்டில் இருக்கேன். ஸோ அந்த சமயத்தில் தான் பண்ண முடியும். அதனால தான் பண்ணாமல் அப்படி நிறுத்தி வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு சண்டே வீட்டில் இருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்துட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோக்கு நம்ம வந்துட்டு ரியாக்ஷன் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா. இது நல்லா போகுது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இதுக்கப்புறமா ரியாக்ஷன் வீடியோஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த சமயத்தில். சரி வாங்க, இந்த ட்ரெய்லர் வந்துருச்சு. நான் இந்த படத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு ஹைப்போட தான் இருக்கேன். இந்த படம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி எப்போயோ கம்ப்ளீட் பண்ண படம், ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம மியூசியம் ஒர்க் படத்தில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆதினாவுடைய தம்பியாக நடிச்சவர். ஆக்சுவலாக இன்னைக்கு 7 years ஆஃப் மியூசியம் ஒர்க் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தம்பிக்கு நடிச்ச அவர் பேர் வந்துட்டு ஆனந்த். அவர் தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறாரு. அவரே தான் ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட் தான். ஆப்வியஸாக வந்துட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே பக்கோடா சாங்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஆதினா தான் பாடியிருந்தாரு. காஷிஃப் அப்படிங்கிற ஒரு மியூசிக் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு மீதி சாங்ஸுமே ரிலீஸ் ஆயிருக்கு, ஆடியோவாக ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு சாங் யுவன் பாடியிருக்காரு, இன்னொரு சாங் தனுஷ் சார் பாடினதாக சொன்னாங்க. நான் பார்க்கல அதை. சரி வாங்க, இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த படத்து மேலே எனக்கு ஒரு சின்ன வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அம்மா மொபைல் பயங்கரமாக ஹேங் ஆகுது. சரி வாங்க பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. TNEA 2011 பீரியாடிக்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தலைவர் அப்பா எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம்ப்பா. கோர்ஸ் வெங்கட் பிரபு. ஆமாம், படம் வெங்கட் பிரபு தான் ப்ரெசென்ட் லயோலா காலேஜ் இல்லை, தளபதி இல்லை, அவரு கூட அந்த காலேஜ் தான்ப்பா. உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குது, ஆனா உனக்கு மட்டும் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிப்பாஸ் ஸ்கூல் மக்களுக்கு அந்த வேலை தேவையில்லை சார். ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்த மச்சான் ஒண்ணா. வேற வேற காலேஜ்னாலும் அப்படியே எல்லாரும் ஒன்னாவே இருந்து ஃபன் பண்ணோம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா புரியாதுடா, ஒரு வாட்டி பண்ணி பாத்துடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூடவே இருக்கிறது தானே லவ். விஜய் நீ என்ன காஸ்ட்? கேஸ்டா? இப்போ கேஸ்டா இந்த காலம். இப்போ திடீர்னு வேலைக்கு போகணும், டோன்ட் வேஸ்ட் மை டைம், சம்பாதிக்கணும். அவன் எப்போ கொடுக்க போறான்னு கேட்குறேன். நம்மளும் பூமரன்ஸ் மாதிரி தனித்தனியாக ஆயிடுவோமாடா. ஓ மை காட், ஏதாவது பண்ணி நம்மளும் ஒன்னாவே இருந்தா ஜாலியா இருக்குங்க. ஒரு ஐடியாடா, நம்மலாம் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் மச்சி. நல்ல வாயில வந்துரும். ஆனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தெருக்கு 10 இருக்கு. இவங்க மத்தியெல்லாம் பெருசா தெரியறதுக்கு நம்ம கிட்ட புதுசா என்னடா இருக்கு? சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் இங்கே முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கொட்டார மாதிரி தெரியல. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசுல ஆசைப்பட்டது மறுபடியும் போய் தேடி ஜெயிக்க வாய்ப்பு வருதுன்றதே ரொம்ப அபூர்வம்னா. எனக்கு அது வந்திருக்குண்ணா. பெத்தவங்க பசங்களை கம்பேர் பண்ற மாதிரி பசங்க பெத்தவங்களை கம்பேர் பண்ண அசிங்கமாயிடும். கரெக்ட். சரியான டயலாக். பாதியில போயிருந்தேன். ஓ கூட்டாளிங்களுக்குலாம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவே. ஏய் எம்ஜிடா. NOVP 1992 இன்ஃபினிட்டி வித் தி ஹாப்பினஸ். நீ ஏரமான் ஃபேனா? ஆமா சார், ஆனா இளையராஜாவும் பிடிக்கும். குழம்புறீங்க. செலிப்ரேஷன் ஒரு நிமிஷம். ஆமா சார், ஆனா இளையராஜாவும் பிடிக்கும். குழம்புறீங்க. செலிப்ரேட் ஃப்ரெண்ட்ஷிப் இன் அக்டோபர் 2. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க ரீசெண்ட் டைம் நிறையா படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்லா படமுமே நல்ல ஒரு ஹிட்டும் கொடுக்குறாங்க. கில்லி கூட அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைலர் மட்டும் மீது ப்ராசஸிங்காக இருக்குது. நிறையா அந்த யூத்துக்கான அந்த கஷ்டத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஒரு பீரியடிக் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2011 ப்ரெசென்ட் வரையும் வராங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். முக்கியமாக வந்துட்டு சில விஷயங்கள் ஒரு புதுசாக காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கேஸ்டர் கேட்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் இது ஒரு போயிட்டுருக்கு.
மாடர்ன் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிற சில பேருமே கேஸ்ட் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க. அதாவது அவங்க வந்துட்டு கேஸ்ட்டை எதிர்க்கிறவங்கலாம் கிடையாது. பட் அவங்க வந்துட்டு சேம் கேஸ்ட் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்கிற மாதிரி நானே கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அதான் அவங்க சொல்கிறாங்க போல இருக்குது. அண்டு ஈவெண்ட் ஆர்கனைசிங் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இந்த டைமில் இந்த கான்செப்ட் எடுத்தது சூப்பரான விஷயம். ஏன்னா கரெக்டாக 2017 அந்த சமயத்துலேருந்தே வந்துட்டு இந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறது வந்துட்டு பயங்கர பூமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பேருக்கு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு விஷயமும் க்ரியேட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஈவெண்ட் ஆர்கனைசேஷனும். என் ஃப்ரெண்டு கூட ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்ப்பேன். அந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணுறவங்க எல்லாமே எஃபோர்ட் போட்டு எஃபெக்டிவாக ஏதோ ஒரு ஃபன்னாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்க பண்ணுற அந்த ஃபங்க்ஷன்ஸில். அதை இவங்க எடுத்திருக்காங்க. நல்ல கான்செப்ட் தான். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கதை தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, ஆசைப்பட்றாங்க. ஆப்வியஸாக அவருக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கு போல இருக்குது. மேபி வெங்கட் பிரபு சார் வந்துட்டு இந்த படத்தில் வெங்கட் பிரபுவாகவே வர மாதிரி இருக்கலாம். அவரோட படத்தில் வந்துட்டு இந்த பையனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி காட்டப்படலாம். அது நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ டேரக்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு, பட் அவர் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு பெரிய ஆளோடைய இதில் தான் வருது படம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இப்போவே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஓவர் ஆகிடுச்சு. எனக்கு பக்கோடா சாங் வந்த சமயத்துலேயே அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போவும் இந்த ட்ரைலருமே இருக்குது. August 2 கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு டெட்பூல் அண்ட் வூல்வரைன் ராயன் வருது. நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு இந்த படம். ஓகே, ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட். ஸோ வெயிட் பண்ணி இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எம்ஜினா வேறு காமிச்சிருக்காங்க. எம்ஜினாவே வந்துட்டு எம்ஜினாவே வர மாதிரி. அவர் பார்த்தீங்களா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல ஒரு விஷயம் தான். அவர் ஸ்ட்ரெயிட்னும் ஆக்டிங்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த படத்தை பற்றி இந்த ட்ரெயிலர் நீங்கள் என்ன பார்த்தீங்களா இல்லையா? அந்த ட்ரெயிலர் பற்றி உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்துட்டு சினி அப்டேட்ஸ் எல்லாமே போடுவோம். அண்ட் மெயின் வீடியோஸில் ட்ரெயிலர் பிரேக் டவுன் ரியாக்ஷன்ஸ் இப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் லீவ் சமயங்கள்லையோ இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கிற சமயங்கள்லையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரெயிலர் ஏதாவது வந்துச்சுன்னா நான் ரியாக்ட் பண்ணுறேன். எல்லா நேரங்களும் என்னால் பண்ண முடியாது, நான் வெளியே இருப்பேன். ஸோ தட் இந்த வீடியோ காலில் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. 95 இன்னும் ஒரு 5 பேர் இருந்தால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 100 ஆகிடும். ஆனால் ஸோ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் 299 பக்கம் வந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு ஃபாலோவர், அவர் வந்துட்டு 300 ஃபாலோவர். நீங்கள் அந்த ஃபாலோவர் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவர் எடுத்து நான் ஸ்டோரியில் வச்சு நீங்கள் தான் 300 ஃபாலோவர்னு நான் போடுறேன். மேபி இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணி விடுங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அவ்வளோதான். உங்களை நான் உங்களை இன்னொரு வந்து பக்கத்தில் வைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.